guys, welcome back to my YouTube channel and this is Chandru. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2026க்கான கெமிஸ்ட்ரி சிலபஸ் பற்றியும் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பற்றியும், அதாவது ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அதை பற்றியும் பார்க்கலாம். கிளாஸ் 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். கிளாஸ் 11ஐயும் சரி, கிளாஸ் 12ம் சரி, ரெண்டையுமே மேஜர் பார்ட்டு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன்று வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த 3 டிவிஷன்லையும் சாப்டரை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுவும் கிளாஸ் 11 பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு சாப்டர் தான் இருக்குது. இதுலேருந்து வர்ற கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் இதில் அதிகம். இப்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், அதாவது சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் ஆவரேஜாக 2 கொஷின் கேட்டுருவாங்க. 2 கொஷினுக்கு மேலே போகலாமே தவிர 2 கொஷினுக்கு கீழே குறையாது. சம் பேசிக் பிரின்சிபல் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து ஜிஓசின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுலேருந்து எதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னா இந்த ஐயூபேக் இருக்கு இல்லையா, ஐயூபேக் அதாவது நேமிங் சிஸ்டம், அந்த இதுலேருந்து ஆவரேஜாக கரண்ட் இதுக்கு முன்னாடி இயர்லேருந்து கண்டினியூஸாக கேட்டுட்ருப்பாங்க. இந்த இது ஹைட்ரோகார்பனில் வந்து அதாவது அல்கேன், ஏன், ஈன், ஐன், அதாவது அல்கேன், அல்கீன், அல்கைன், இந்த 3லேருந்து தான் கொஷின் வரும். அதுக்கப்புறம் கிளாஸ் 12, அதாவது கிளாஸ் 12க்கான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் வந்து ஹாலோல்கின், ஹாலோரின். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். அதாவது இது இது மிஸ்டேக், திஸ் இஸ் ஹாலோரின், ஹாலோரின், ஓகேவா. இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கேட்பாங்க. அதாவது நேமிங் ரியாக்ஷனில், அதாவது ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு ஏபி அப்படிங்கிற 2 ப்ராடக்ட் கொடுத்து அங்கே அந்த ரியாக்ஷனில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு கொஷின் எவ்ரி இயர் ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர், இதுவும் சேம் மெத்தட் தான், பேசிக்காக தான் இருக்கும். இது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஆவரேஜாக ஒரு 3 கொஷின்ஸ் to 2 கொஷின்ஸ் வரையும் கேட்டிருக்காங்க. அண்ட் அமீன்ஸில் வந்து அதோடைய ரியாக்ஷன், அதோட ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அண்ட் பயோமாலிகுல்ஸ் வந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான் அது வரைக்கும். கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது கிளாஸ் 11ல் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இது ஒரு ஈஸியான சாப்டர் தான். இதில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 2 கொஷின் கிட்ட கேட்பாங்க. அடுத்த சாப்டர் பார்த்தோம்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதுதான் இருக்கிறதுலே, அதாவது ஆர்கானிக்காக இருக்கட்டும், இன்ஆர்கானிக்காக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், 3 பிரான்ச்சஸ்க்குமே ஒரு பேசிக்கான லெசன் அப்படின்னா இந்த கெமிக்கல் பாண்டிங் தான். லாஸ்ட் இயர் வந்து இதில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ், அந்த சாப்டர் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 6 கொஷின் கிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவ்வளோக்கு இம்பார்ட்டண்டான சாப்டர் இது. அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஆவரேஜாக ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதில் இருக்க டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய கண்டிஷன்ஸ், அதோடைய ஃபார்முலா எல்லாம் நம்ம டே டு டே, அதாவது எவ்ரிடே வந்து ரீகால் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த சாப்டர் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் யூக்லிபிரியத்துலேருந்து ஆவரேஜாக ஒரு 2 கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் ஒரு ஈஸியான சாப்டர் தான். இதில் ஆவரேஜாக ஒரு கொஷின்ஸ் வருது. இப்போ கிளாஸ் 12 பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ்லேருந்து ஆவரேஜாக ஒரு கொஷினும், அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, இதில் ஆவரேஜாக ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் ஆவரேஜாக ஒரு 2-3 கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் 4 லெசன் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். பாக்கி எல்லாத்தையும் ஃபிசிக்கல் லெசனில் கொண்டு போய் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இதுவும் ரொம்ப பேசிக்கான, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அதாவது ஒரு ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்குது, எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்ன, எலக்ட்ரானோட மாஸ் என்ன, அதுக்கப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, அதை பற்றி அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை பற்றின ஒரு ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த லெசனில். இதில் ஒரு ஆவரேஜாக ஒரு 2 கொஷின்ஸ் வரும். இதில் மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் வந்து ஒரு ஈஸியான ஒரு பேசிக் சாப்டர், அதாவது பீரியாடிக் டேபிள் பற்றி படிக்கிற ஒரு சாப்டர் தான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்,
அதாவது இது வந்து கிளாஸ் 12th இருக்குது டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இதில் ஆவரேஜாக இது வரைக்கும் ஒரு 2 கொஷின்ஸ், இதுவுமே டேரெக்டாக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டோ, அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறது, இந்த மாதிரி இருக்கும். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இதில் ஆவரேஜாக ஒரு 2 கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. 2 to 3 கொஷின்ஸ் வரையும் கூட கேட்டிருக்காங்க. இதுதான் கெமிஸ்ட்ரி. அதாவது ஓவரால் சாப்டர் வைஸ் இது வந்து கூடலாம் கம்மியாக கூட ஆகலாம். பட் வந்து இது வந்து ஒரு ஆவரேஜாக இத்தனை கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மைண்ட் மேப்பு. இதை பார்த்துட்டு நீங்களே அப்புறம் ஒரு சாப்டருக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்கமிங் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.